கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே என்று இந்த பதம் ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சீயோன் குமாரத்திகள் எல்லாம் ஒரு காலகட்டங்களில் கலங்கி போய் நின்றார்கள். ஆனால் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கம்பீரித்து பாடு, கலக்கத்துக்குள்ளே கிடக்காத, நீ கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இது ஆண்டவர் சொல்லுகிறார். எங்க கூட நிற்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நீங்க அங்கலாய்த்துக்கிட்டு இருக்கலாம். எங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். எங்களுக்கு பேக் போனாக யாரும் இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சது. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இப்படி ஆண்டவர் நம்ம கூட வந்து நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஒருவேளை குடும்ப சூழ்நிலையிலே நீங்கள் தனிமையாக இருக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் எங்களை விட்டுட்டு தூரமாக இருக்கிறார்களே என்கிற வேதனையோடு கூட இருக்கலாம். அல்லது நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கூடவே பிள்ளைகள் இல்லாமல் எங்கள் வேலையை நாங்கள் தானே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையோடு கூட இருக்கலாம். சில நேரங்களில் பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டு நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையிலே கூட காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். யார் கூட இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, என் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியம், அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, இதை விட ஒரு மகிழ்ச்சியான காரியம் வேற ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சரிதானா? நீ என் கூட யாரும் இல்லை, ஐ ஆம் மூவிங் வித் காட். நான் ஆண்டவரோடு அசைகிறேன், ஆண்டவரோடு ஓடுகிறேன், ஆண்டவரோடு நடக்கிறேன். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் போதும். தனிமை உணர்வே நமக்குள் வருவதில்லை. நல்ல ஆண்டவரே, எங்களோடு வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர். நீர் எங்களோடு வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.